வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர்கள் தற்பொழுது பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகளை தெரிவிக்க உள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதற்கு மிக முக்கியமான காரணம் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் செய்த ஊழலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவை எதிர்க்கக்கூடிய வகையில் செயல்பட்டதன் காரணமாகவும் பாஜக தற்பொழுது மூன்றாவது முறையாக ஆட்சி அமைந்ததற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல அவரது ஆதரவாளர்களையும் களை எடுக்க ஆரம்பித்து விட்டது. 2 நாட்களாக முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்களது டெண்டர் ஊழல் முறைகேடு தற்பொழுது இன்னும் சில அமைச்சர்களது பெயர்களை பட்டியலிட்டுள்ளதாகவும் அமலாக்கத்துறையினர்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்களது வீட்டிலும் சோதனைகள் நடத்த உள்ளதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகளை தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் பன்னீர்செல்வம் மட்டும்தான் பாஜகவுடன் நெருக்கமாக இருக்கிறார். எடப்பாடியால் இனி எதுவும் செய்ய முடியாது. பன்னீர்செல்வம் அவர்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தால் பாஜகவை பகைக்கக்கூடாது, பாஜக இல்லாமல் இருந்தால் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே அதிமுக கலைந்திருக்கும், ஆட்சி கலைப்பு ஏற்பட்டிருக்கும், அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி தந்திருக்கும். ஆனால் பாஜக ஆதரவோடு நாம் 5 ஆண்டுகளை பூர்த்தி செய்தோம் என்று பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்திருந்தார். ஆனாலும் தற்பொழுது வரை பாஜக கூட்டணி வைத்திருந்தாலும் மக்களவை தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஏற்படுத்தியிருப்போம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவின் மீது இருக்கக்கூடிய கோபத்தின் காரணமாக புறக்கணித்ததும் தனிப்பட்ட விரோதத்தின் காரணமாக பாஜகவை எதிர்த்ததும் தான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக அமைந்துவிட்டது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பி இனி ஒருபோதும் களத்தில் இறங்கக்கூடாது என்று முன்னாள் அமைச்சர்கள் நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள். பன்னீர்செல்வம் அவர்களது மகன் தற்பொழுது வேலுமணி அவர்களது கைதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இதனால் எடப்பாடியை நம்பி எந்த ஒரு காரியத்திலும் இறங்கக்கூடாது, ஓபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவிக்க உள்ளதாக முன்னாள் அமைச்சர்கள் ரகசியமாக பேசியிருப்பதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மீண்டும் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது.